ஹாய் எவ்ரிஒன். நாம் இப்போ ரிசோர்ஸ் பேஸ்ட் வியூ பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனியோட சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த கம்பெனிக்கு இருக்கிற சிக்னிஃபிகண்ட் கீ ரிசோர்ஸஸை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ அந்த ரிசோர்ஸஸ் தான் அந்த ஆர்கனைசேஷனோட காம்படிட்டிவ் எட்ஜை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள், லாயல் கஸ்டமர்ஸ், யூனிக் செல்லிங் ப்ரைஸ், பிராண்ட் ரெப்புடேஷன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட அந்த கம்பெனிக்கு காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்குது. ரிசோர்ஸ் பேஸ்ட் வியூ நமக்கு டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் ரிசோர்ஸஸ் இது ரெண்டையும் வச்சு ரிலேயாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெட்ரோஜீனியஸ் அண்ட் இம்மொபைல் இது ரெண்டுமே அந்த ரிசோர்ஸஸில் இருக்கணும். டேஞ்சிபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஃபிசிக்கல்னா மெட்டீரியலிஸ்டிக் திங், லேண்ட், பில்டிங், மிஷினரி, எக்யூப்மெண்ட்ஸ், கேபிட்டல் இதெல்லாம். ஸோ இதுக்கெலாம் ஒரு மானிட்டரி வேல்யூ இருக்குது. ஒரு காம்படிட்டர் அக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு விசிபிளான ஒரு மானிட்டரி வேல்யூ இருக்கும். இதே இது இன்டான்ஜிபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸ் டச் பண்ண முடியாது, ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். பிராண்ட் ரெப்புடேஷன், ட்ரேட்மார்க், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு கம்பெனி எவ்வளோ வருஷமாக அந்த மார்க்கெட்டில் இருக்குதோ ஏற்ற மாதிரி அதுவும் பில்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மாண்டலிஸ் இன்டர்நேஷ்னல் அக்யூர் பண்ணாங்க. ஆனாலுமே கேட்பரியோட நேம் அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஏன் அப்படின்னா கேட்பரிக்குன்னு ஒரு பிராண்ட் ரெப்புடேஷன் இருக்குது. ஸோ அதனால அவங்க அதை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், ஹெட்ரோஜீனியஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒரு கம்பெனிக்கு இருக்கிற ஹெட்ரோஜீனியஸ் ரிசோர்ஸஸ் இன்னொரு கம்பெனிக்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு டைமும் வேறு வேறு காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் டெவலப் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ ஹெட்ரோஜீனியஸ் ரிசோர்ஸஸ் ஒரு கம்பெனிக்கு இருந்தது அப்படின்னா அவங்க அதை வச்சே ரொம்ப லாங் டைம் சஸ்டெயின் பண்ணலாம். அடுத்தது இம்மொபைல் அப்படின்னா கம்பெனிக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும் ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து இன்னொரு கம்பெனிக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட யுனிக்னஸ் ரொம்ப நாள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிராண்ட் ஈக்விட்டி, நாலேஜ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, ப்ராசஸ் அதெல்லாம் இது கீழே வரும். இதெல்லாம் இருக்கணும். அது போக விஆர்ஐஓ ஆட்ரிபியூட் இருக்கணும். விஆர்ஐஓ ஆட்ரிபியூட் இதுவும் ஒரு இன்டர்னல் அனாலிசிஸ் தான். ஸோ விஆர்ஐஓ ரிசோர்ஸஸும் இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட இன்டர்னல் அனாலிசிஸ் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு டேஞ்சிபிள், இன்டான்ஜிபிள், ஹெட்ரோஜீனியஸ், இம்மொபைல் ரிசோர்ஸஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விஆர்ஐஓ ரிசோர்ஸஸும் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பெஸ்ட்டாக இருக்கும். விஆர்ஐஓ ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னா வேல்யூபிள், ரேரிட்டி, காஸ்ட்லி டு இமிடேட் அண்ட் நான் சப்ஸ்டிடியூட்டபிள். வேல்யூ அப்படின்னா இது ஒரு கம்பெனிக்கு வேல்யூ ஆட் பண்ணும். இந்த வேல்யூ எதுலாலலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை சில ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். காஸ்ட் டிக்ரீஸ் ஆகலாம். அதாவது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கலாம். ஸோ இப்படிலாம் இருந்தது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நம்ம ரேரிட்டி கொண்டு வர முடியும். ரேரிட்டி அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா காம்படிட்டிவ் பேரிட்டி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ரேரிட்டி இருந்ததுன்னா காம்படிட்டிவ் பேரிட்டி அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ரேரிட்டியும் இருக்குது, காஸ்ட்லி டு இமிட்டேட்டாக இருக்குது அப்படின்னா டெம்பரவரி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அந்த ஃபேமுக்கு வந்துடும். இமிட்டேட் அப்படின்னா லாங் டேர்மாக அந்த ஃபேமால் அந்த சேம் ரிசோர்ஸஸை வச்சு அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் சப்போஸ் இமிட்டேட் பண்ணாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஜாஸ்தி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இமிட்டேட் பண்ணுற காஸ்ட்லியாக இருந்ததுன்னா டெம்பரவரி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அந்த ஃபேமுக்கு வரும். ஸோ காஸ்ட்லி டு இமிட்டேட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ்ட் கேப்சர் வேல்யூ, அதாவது அந்த ஆர்கனைசேஷன் வேல்யூ, ரேர், இமிட்டபிள் ரிசோர்ஸஸ் அது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சஸ்டெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்துடும். சஸ்டெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் தான் மிச்ச பிஸ்னஸோட சுப்பீரியராக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேல்யூவே அந்த ஃபேமுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். வேல்யூ இருக்குது ஆனால் ரேரிட்டி இல்லை அப்படின்னா காம்படிட்டிவ் பேரிட்டி தான் இருக்கும். காம்படிட்டிவ் பேரிட்டி அப்படின்னா காம்படிட்டரோட ஏதோ ஒரு ஃபீச்சரில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறது தான். ஸோ ரேரிட்டி இல்லை அப்படின்னா காம்படிட்டிவ் பேரிட்டி இருக்காது. ரேரிட்டி இருக்குது ஆனால் காஸ்ட்லி டு இமிட்டேட் இல்லை அப்படின்னா டெம்பரவரி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தான் இருக்கும். ஸோ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது ஒரு சுப்பீரியர் பிஸ்னஸ் பொசிஷன். ஸோ அந்த சுப்பீரியர் பிஸ்னஸ் பொசிஷன் ரொம்ப டெம்பரவரியாக தான் இருக்கும். அடுத்தது காஸ்ட் டு இமிட்டேட் இருக்குது ஆனால் ஆர்கனைஸ்ட் கேப்சர் வேல்யூ இல்லை அப்படின்னா அதுவுமே டெம்பரவரி அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஸோ வேல்யூ, ரேரிட்டி, காஸ்ட்லி டு இமிட்டேட்,
ஆர்கனைஸ்ட் கேப்சர் வேல்யூ, இது எல்லாமே இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த ஃபேமுக்கு சஸ்டெயின்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ விஆர்ஐஓ ஃப்ரேம் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே தான் விஆர்ஐஓ ஃப்ரேம் ஒர்க்கு. இது ரிசோர்ஸ் பேஸ்ட் வேல்யூவோட சார்ட்.